ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்னால கூட வரலாம். ஏதாச்சும் ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறது, எதையாச்சும் நினச்சிட்டே இருக்கிறது, நமக்கு இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்னு ஒரு பயத்துலையும் பதட்டத்துலையும் கூட நிறைய பேருக்கு வந்து தலைவலி வரலாம். அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து இந்த மைக்ரைனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபிசிக்கல் இன்ஆக்டிவாக இருக்கிறது, அதே மாதிரி வந்து அவங்களோட ஒர்க் நேச்சர் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்தே இருக்கிறது, அவங்களோட ஒர்க்கிங் பொசிஷன் ஒரே இடத்துல சிட் ஆகிட்டே இருக்கிறதுனால கூட அவங்களுக்கு வந்து மைக்ரைன் ஒரு என்விரான்மெண்டல் ஃபேக்டருக்கு வந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து மைக்ரைன் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரைன் என்னும் தலைவலி. அதாவது நிறைய பேர் இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தலைவலி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. யாரை கேட்டாலுமே எனக்கு எப்பயுமே ஒரே தலைவலியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஆனால் நம்மளோட மருத்துவ முறையில், பாரம்பரிய மருத்துவ முறையில் இதற்கு வந்து என்ன தீர்வு இருக்குது, இதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், நம்மளோட லைஃப் ஸ்டைலில் நம்ம வந்து என்ன மாதிரியான மாடிஃபிகேஷன் பண்ணால் அந்த மைக்ரைன்லேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். மைக்ரைன் அப்படின்றது வந்து ஒரு நியூராலஜிக்கல் டிசார்டர், அதாவது நரம்பியல் இருக்கக்கூட ஒரு குறைபாடு அப்படின்னே சொல்லலாம். இது நிறைய பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தலைவலியே தரும். நார்மலாக இருக்க ஹெட்டேக் வேறு, மைக்ரைன் அப்படின்ற ஹெட்டேக் வேறு. மைக்ரைன் அப்படின்றது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம ஒற்றை தலைவலியை வந்து மைக்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தலைவலி வந்து எப்படி இருக்கும், ஸ்பெசிஃபிக்காக இதில் வந்து என்ன கிளாசிக்கல் சிம்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான வந்து நீடித்த தலைவலி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2 to 4 hours இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு 1 to 2 days இந்த மைக்ரைன் வந்துச்சுன்னா போகவே போகாது டாக்டர், எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது, மெடிசன் எடுத்தால் தான் சரியாகும், அதாவது பெயின் கில்லர் எடுத்தால், ஒரு பேராசிட்டமல் எடுத்தால் மட்டும்தான் எனக்கு இந்த மைக்ரைன் குறையும் அப்படின்னு சொல்கிற பேஷண்ட்ஸ் வந்து நமக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து எப்படி வந்து அவங்கள தற்காத்து கொள்ளலாம், இந்த மைக்ரைன்லேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக இருக்க ஹெட்டேக்கில் 2 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி ஹெட்டேக் அண்ட் செகண்டரி ஹெட்டேக். இந்த பிரைமரி ஹெட்டேக் வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் ஒரு ஹெட்டேக் வருது அப்படின்னா தட் இஸ் வந்து பிரைமரி ஹெட்டேக். செகண்டரி ஹெட்டேக் அப்படின்னும் போது ஏதாச்சும் ஒரு நோயின் காரணமாக வரக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு வந்து கபம் வந்து உடம்புல வந்து அதிகமாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து சைனோசைட்டிஸ் இருக்கலாம், பீனிசம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சைனோசைட்டிஸ் இருக்கலாம். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பிரெயினில் வந்து ஏதாவது சின்ன ரத்த கசிவு இருக்கலாம். இல்லைன்னா அவங்களோட பிளட் ப்ரெஷர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 180/120க்கு மேலே இருக்குது டாக்டர், எப்பயுமே எனக்கு ஹை பிபி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து தலைவலி வரலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்னால கூட வரலாம். ஏதாச்சும் ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறது, எதையாச்சும் நினச்சிட்டே இருக்கிறது, நமக்கு இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்னு ஒரு பயத்துலையும் பதட்டத்துலையும் கூட நிறைய பேருக்கு வந்து தலைவலி வரலாம். சின்ன குழந்தைங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 8 to 10 வயசுக்கு கீழே இருக்க பிள்ளைங்களுக்கு எனக்கு தலைவலி வருது டாக்டர் அப்படின்னா ஸோ பார்வைத்திறன் வந்து குறைபாடு இருக்கலாம். ஸோ வந்து அவங்களோட ஐ பவரை ரைட் ஐ அண்ட் லெஃப்ட் ஐ போத் 2 ஐஸையுமே பவர் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஸ்பெக்ஸ் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரியான தலைவலி வந்து குணமாயிரும். இப்போ இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டைப் சொன்னேன்ல, பிரைமரி அண்ட் செகண்டரி ஹெட்டேக், அது இல்லாமல் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்ஷன் டைப் ஹெட்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பதட்டத்தில் வர்றது, எப்பயுமே டென்ஷனாக இருக்கிறதுனால வர்ற டைப் ஹெட்டேக் தான் வந்து இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னாவே வந்து சரியாயிடும். இப்போது இந்த ஹெட்டேக் வந்து என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது எதனால் வருது டாக்டர், இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு சிலருக்கு பரம்பரையாகவே வரலாம். அதே மாதிரி வந்து பெண்களை வந்து அதிகமாக பாதிக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஸோ இந்த மைக்ரைன் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்டரி, அதாவது மரபணு காரணமாக, இல்லை அவங்க வீட்டில் பரம்பரையாக வந்து யாருக்காச்சும் அவங்க அம்மா அப்பாக்கோ இல்லை வந்து அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கோ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து மைக்ரைன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க்கு,
ஒர்க் நேச்சர், அடுத்து வந்துட்டு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி. ஸ்ட்ரெஸ் எப்போ பார்த்தாலுமே வந்துட்டு கவலைப்பட்டுட்டே இருக்கிறது, இதனால கூட வந்து ஒரு சிலருக்கு வந்து தலைவலி வந்து வரலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனாக இருக்காங்க, இல்லை காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் வந்துட்டாலே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. எனக்கு 10th எக்ஸாம் வருது, கண்டினியூஸாக நான் படிச்சுட்டே இருக்கேன், அதனால வந்து எனக்கு ஒரே பதட்டத்தில் வந்து எனக்கு தலைவலி வருதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நான் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், நான் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ வந்து கண்டினியூஸாக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அது எங்கே நமக்கு அந்த சீட்டு கிடைக்குமோ அப்படின்ற ஒரு டென்ஷனில் வந்து எனக்கு அதிகமாக தலைவலி வந்துட்டே இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் ரீதியாக பார்க்கும்போது அவங்களுக்கு சைனஸ் இருந்தால் வரலாம், அப்படி இல்லை அவங்களுக்கு வந்து பிரெயினில் வந்து ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குது, இரத்த கசிவு இருக்குது, இல்லைன்னா வந்துட்டு அதில் இருக்கிற வந்து பிரெயின் வெசல்ஸில் வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு அந்த வாஸ்குலாரிட்டி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா வரலாம். செரட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் வந்துட்டு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதோட அளவுல இருந்து கம்மியாக சுரக்கலாம், இல்லை அதிகமாக சுரக்கலாம். இந்த மாதிரியான ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால கூட நிறைய பேருக்கு வந்து தலைவலி வரலாம். இந்த தலைவலி வந்து 6ஆம் நாள் கூட வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்துட்டு அது வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கண்களுக்கு வந்துட்டு ஒரு மின்னல் வந்து வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த தலைவலி வந்துருச்சு அப்படின்னா வாந்தி எடுத்தால் நிறைய பேருக்கு வந்துட்டு சப்சைட் ஆயிரும். ஸோ வந்துட்டு நிறைய பேர் ஆர்டினரி ஹெட்டேக்காக இருக்குது அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வாந்தி எடுக்காட்டியுமே சரியாயிரும். ஆனால் அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த மைக்ரேனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து வாமிட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த தலைவலி வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிடும்போது கூட வந்துட்டு தலைவலி வந்து வரும். அதாவது ஹோட்டல் ஃபுட்ஸ் சாப்பிட்றாங்க, இல்லை வெளியில் வந்து துரித உணவுகள் சாப்பிட்றாங்க அப்படின்னா வந்துட்டு அதில் சேர்க்கப்படுகின்ற அஜினோமோட்டோ மாதிரியான வேதிப்பொருட்கள் வந்து நம்ம உடம்புல சேர்றதுனால கூட நமக்கு தலைவலி வரலாம். அப்படி இல்லைன்னா பர்ஃப்யூம்ஸ், நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான ஸ்மெல்ஸ் வந்து சேராது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த ஜாஸ்மின் பூ மாதிரி அந்த மல்லிகை பூவோட ஸ்மெல் வந்து சேராமல் தலைவலி வரலாம். ஸோ இந்த ஏதாச்சும் ஒரு வாசனை திரவியங்களை வந்து அவங்க ஸ்மெல் பண்ணிட்டாங்க, இல்லை டஸ்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா கூட வந்து அவங்களுக்கு வந்து இந்த மைக்ரேன் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ். காரணங்கள் ஒரு சைடு ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ். அதாவது ஏதாச்சும் ஒரு என்விரான்மெண்டல் ஃபேக்டருக்கு வந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து மைக்ரேன் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. நம்மளோட மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைக்ரேனை வந்து நம்ம பித்த தலைவலி அப்படின்னு சொல்கிறோம். பித்த தலைவலி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பித்தத்துக்குரிய ஸ்பெசிஃபிக்கான குறிகுணங்கள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரிட்டேஷன் இருக்கும், அதே மாதிரி உடல் சூடு வந்து அதிகமாக இருக்கும், அடுத்து வந்து கண்கள் வந்து சிவப்பாக இருக்கும், அதே மாதிரி வாந்தி வர்ற மாதிரியே இருக்கும், ஒரு சிம்டம் ஓக்காலம் வந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த பித்த தலைவலிக்குரியான சிம்டம் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து மைக்ரேனில் இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி குறைக்கலாம், நம்மளோட உணவு முறைகளில் வந்து எப்படி குறைக்கலாம், ப்ளஸ் வந்துட்டு நம்மளோட வாழ்க்கை முறை மாற்றங்களை வந்து எப்படி குறைக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். நம்மளோட வாழ்க்கை முறைன்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங்கில் வந்து நம்ம வந்து தூங்கி எழுந்திரிக்கணும். மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டில் வந்து ஸ்க்ரீன் டைமிங்ஸ் வந்து நிறையா பேருக்கு வந்து நிறையா நேரம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நைட்டில் அதிக நேரம் ஃபோன் பார்க்குறது, இல்லை நைட்டில் வந்து படம் பார்க்குறது, இல்லை நைட் ஷிஃப்ட் நான் டியூட்டிக்கு போகிறேன் டாக்டர் அதனால் எனக்கு மைக்ரேன் வந்துருச்சு அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து மைக்ரேன் குறையும். அதே மாதிரி உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது பித்தத்தை சமனப்படுத்தக்கூடிய உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது சீரகம் வந்து அவங்களோட உணவுகளை வந்து நிறையா சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு பொடிச்சு வச்சுட்டு சுக்கு கொஞ்சம் வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டுட்டு அதே மாதிரி சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வெல்லம் போட்டுட்டு நல்லா கஷாயம் மாதிரி கொதிக்க வச்சுட்டு குடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம மைக்ரேன் வந்து குறையணும் நாளடைவில். அதே மாதிரி இந்த மைக்ரேனை குறைக்கிறதுக்கு வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ரிலாக்ஸிங் டெக்னிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுக்கலாம், ஹெட்டுக்கு வந்து ஒரு மைல்டான மசாஜ் கொடுக்கலாம். அந்த மசாஜ்க்கு நம்ம என்ன மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சீரக தைலம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அசன தைலத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியாது டாக்டர் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜென்ரலாக பயன்படுத்தக்கூடிய நல்லெண்ணெயை கூட வந்துட்டு நீங்கள் ஒரு ஜென்டில் மசாஜை 10 to 15 மினிட்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நல்ல எண்ணெய் குளியல் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து மைக்ரேன் வந்து டே பை டே வந்து நல்லா ரெடியூஸ் ஆகிடும். அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து இந்த மைக்ரேனுக்கு வந்து ஒரு பெரிய வந்துட்டு ஒரு ட்ராபேக் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபிசிக்கல் இன்ஆக்டிவாக இருக்கிறது, அதே மாதிரி வந்து அவங்களோட ஒர்க் நேச்சர் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்தே இருக்கிறது, அவங்களோட ஒர்க்கிங் பொசிஷன் ஒரே இடத்துல சிட் ஆகிட்டே இருக்கிறதுனால கூட அவங்களுக்கு வந்து மைக்ரேன் வரலாம். ஸோ வந்து ஃபிசிக்கல் மூவ்மெண்ட்ஸ் அப்பப்போ செய்யணும். அப்படி எனக்கு செய்ய டைம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு கூட ஈவினிங் வந்து அவங்களோட டெரஸ்லையோ இல்லை பக்கத்தில் இருக்க பார்க்லையோ வந்துட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஒரு பிரிஸ்க் வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட மன அமைதி வந்து கிடைக்கும். அதே மாதிரி மைண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகி பிரெயினோட செல்ஸ் எல்லாம்
செல்ஸ்லாம் நல்லாவே ஆக்டிவேட் ஆகி நமக்கு வந்து இந்த மைக்ரைன் வந்து ரெடியூஸ் ஆகும். இதுமாதிரி எக்ஸசைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட பிராணாயாமம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பெஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராணாயாமம் தான். இந்த பிராணாயாமம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நேச்சுரலாகவே நம்ம கபாலத்தில் இருக்கிற வந்து துர்நீர்கள் இல்லை சைனஸ் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம பிராணாயாமம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ரெடியூஸ் ஆயிரும். அதே மாதிரி நாடி சுத்தி பிராணாயாமம் செய்யும் போதும் நமக்கு வந்து மன அமைதி கிடச்சி மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும். இப்போது நம்மளோட ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் இந்த மைக்ரைனுக்கு என்ன மாதிரியான மெடிசின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிட் கேப்சூல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த சினிட் கேப்சூல்ஸை வந்துட்டு காலை 2 இரவு 2 வந்து உணவுக்கு பின்பு எடுத்து வரும்போது கண்டிப்பாக வந்து மைக்ரைன் ரெடியூஸ் ஆகும். இதில் வந்துட்டு துளசி போன்ற சிறந்த மூலிகைகள் இருக்கிறதுனால அதில் இருக்க வேதிப்பொருள்கள் வந்து நம்மளோட பிரெயின் செல்ஸை வந்து நல்லாவே ஆக்டிவேட் பண்ணி நம்மளோட மூட் ஸ்விங்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட மன அமைதியும் உண்டாக்கி நமக்கு வந்து சிறந்த தீர்வை வந்து அளிக்குது. இன்றைக்கி நம்ம மைக்ரைன் பற்றி பார்த்தோம். மைக்ரைன் வந்து எதனால வருது, அதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும், அதுக்கு நம்மளோட மருத்துவ முறைகளில் வந்து என்ன மாதிரியான தீர்வு இருக்குது, ப்ளஸ் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலில் வந்து என்ன மாதிரியான மாடிஃபிகேஷன் பண்ணணும், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோட உங்களை அடுத்த முறை சந்திக்கிறேன். வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் 2ஆம் வாரம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 11ஆம் தேதி புதன்கிழமை காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை தஞ்சாவூரிலும், 12ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை கும்பகோணத்திலும், 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை சிதம்பரத்திலும், 14ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். Dr. Srivarma's Vajicare, his wellness for her happiness.